கிருஷ்ணரோட முழு தத்துவமும் நிஷ்காமதாவை பத்தினது தான். அதனால தான் அவர் அர்ஜுனன் கிட்ட, நீ வேதங்கள்ல படிச்ச இந்த எல்லா சடங்குகள் தான் உன் புத்தியை கெடுத்துருச்சு, நீ மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்ட, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆசையற்ற நிலைக்கு வரும்போதுதான் ஒரு யோகின்னு சொல்லப்படுவன்னு விளக்குறாரு. நிஷ்காமதான்னா உலக விஷயங்கள்ல எந்த ஆசையும் இல்லாத தன்மை பற்றியது. எந்த ஒரு விஷயம் நமக்கு முக்கியமானதோ அதை நாம பிடிச்சுக்கிட்டோம். நமக்கு ஒரு வைரம் கிடைச்ச உடனே அதை நாம முடிச்சு போட்டு வச்சிட்ட மாதிரி மற்ற விஷயங்கள் நமக்கு ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இந்த நிஷ்காமதாவின் மையத்தில் இருக்கிறது தான் அன்பு. இந்த அன்பை நாம பயிலணும். வணக்கம் ஆச்சாரியஜி. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கோவில் போகணும்னு சொன்னீங்க. அப்போ நாம வழக்கமா போற இந்த பிசிக்கல் கோவில்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா? உங்களோட பேச்ச கேட்டதுல இருந்து நான் கோவிலுக்கு போகணுமா வேண்டாமான்னு கேள்வி எழும்புது. நம்ம வாழ்க்கையில அதோட நோக்கம் என்ன? நாம தினமும் போறோம், அபிஷேகம் செய்யறோம். இப்போ தனிப்பட்ட முறையில நாம எல்லாரும் செய்யற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஏன்னா இதுவரை நமக்கு தெரிஞ்ச தர்மம் கோவிலுக்கு போறது, பூஜை செய்யறது, இல்லனா பெற்றோர்கள் சொல்லி தந்ததை பின்பற்றுறது. அப்போ அதை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இப்போ நம்பணும்? இல்லன்னா கோவிலோட அவசியம் நிச்சயமா இருக்கு. எப்படி உடம்புக்கு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுதோ அதே மாதிரி மனசுக்கும் கோயில் தேவைப்படுது. நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருப்பீங்களோ அதே எச்சரிக்கையோட கோவில் போகும்போதும் இருக்கணும். சமூகத்துக்கு கோவில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி தான் கல்விச்சாலைகள், ஸ்கூல், காலேஜ் எல்லாம் எப்படி அவசியமோ அதே மாதிரி தான் கோவிலும் அவசியம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை எந்த ஸ்கூலில் வேணும்னாலும் சேர்த்துடுவீங்களா? நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது போய் சேர்ந்துக்குவீங்களா? சொல்லுங்கள், அங்கே என்ன எச்சரிக்கை எடுப்பீங்க? அங்கே நீங்கள் சரியான சிகிச்சையை பெறுவீங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையையும் கொடுக்கலாம், மரணத்தையும் கொடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க. மக்களுக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷன் எங்கே ஏற்படும்? ஹாஸ்பிட்டல்ஸில் தான். அதே போல் வாழ்க்கையை கொடுக்குற கோவில்களும் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் கொடுக்குற கோவில்களும் இருக்கலாம். தொற்று அங்கே போன உடனே மனசில் எந்த இன்ஃபெக்ஷனை எடுத்துட்டு வந்தோம்னு தெரியாத மாதிரி அந்த கோயில் உங்கள் மேலே என்ன தாக்கம் ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். நல்ல விஷயம் என்னன்னா, இப்போது நிறைய கோயில்கள் இருக்குது, பல தேர்வுகள் இருக்குது. உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கோவிலை தேர்ந்தெடுங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய பயமுறுத்தும் சாத்தியக்கூறும் உருவாகும். அப்படி நடந்தா உங்க பக்கத்துல வாழ்க்கை கொடுக்குற எந்த கோவிலும் கிடைக்கலன்னா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்போ கோயிலை உருவாக்குங்க. உங்க வீட்லயே உருவாக்குங்க. சொல்றது புரியுதுங்களா? கோவில் ரொம்ப முக்கியம். முதல்ல மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தான் நான் அங்க போறேன்னு உங்க நோக்கத்தை தெளிவா வச்சுக்கோங்க. அப்புறம் கேட்டுக்கிட்டே இருங்க, சோதிச்சுக்கிட்டே இருங்க. மனசு சுத்தமாச்சா? நாம கொஞ்சம் நல்லா ஆகிட்டோமா? நாம கொஞ்சம் மேம்பட்டோமா? நல்லா ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது தெளிவா இருக்கா இல்லையா? எது புரியல? நீங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு நோக்கத்தோட தான் போவீங்க இல்லையா? சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்கிறதுக்கு மட்டும்தானா போறீங்க? வெறும் சடங்குகளுக்கு மட்டும்தான் போறீங்கன்னாலும் நீங்க ஏன் கோவில் போறீங்கன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு நோக்கமே இல்லைன்னா அந்த நோக்கம் நிறைவேறலைங்கிறதும் தெரியாது. கோவிலுக்கு எதுக்கு போகணும்? கோவிலுக்கு போறதுன்னா எப்படி போனோமோ அதை விட நல்ல நிலைமையில திரும்ப வரணும்னு தான். அதுக்காகத்தான் போறோம் இல்லையா? எந்த இடத்துக்கு போன பிறகு மனசு இன்னும் நல்லதா மாறி திரும்புதோ அந்த இடத்த தான் கோயில்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட வரையறை. மனசு எப்படி இருந்ததோ அதை விட சுத்தமா மாறி வந்துருச்சு. ஒரு புனித தலத்துல நீராடி மூழ்கி வந்த மாதிரி மனசு சுத்தமாயிடுச்சு. இது உடம்புக்கான முழுக்கு இல்லை, மனசுக்கானது.
தெளிவு ஏற்பட்டுச்சு. மனசுல ஓடிட்டு இருந்த பல தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு. நீங்க அமைதியா உணர்றீங்க அப்படின்னா, நீங்க போன இடம் ஒரு கோவில். இல்லைன்னா, அந்த இடம் கோவில் இல்ல. முதல்ல எனக்கு அமைதி வேணும். அதனால தான் கோவிலுக்கு போறேன்னு ஒரு இலக்கை உருவாக்குங்க. இந்த இலக்கோட போங்க. அப்போ அந்த கோவில் உங்களுக்கு சரியானது தானா இல்லையான்னு தெரிஞ்சிடும். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே சொல்லிக்கோங்க. நான் ஏன் போறேன்னா, நல்லவனா திரும்ப வரணும். அப்புறம் திரும்பி வந்து உங்ககிட்டயே கேளுங்க. நான் நல்லவனா திரும்பி வந்தேனா இல்ல மோசமானவனா வந்தேனா? நான் ஆரோக்கியமா திரும்பி வந்தேனா இல்ல நோய் தொற்றுடன் வந்தேனா? உங்களுக்கு பதில் கிடைக்கும். நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஒரு கோவிலால நீங்க ஏமாந்து போனா அதுக்கான தீர்வு கோவில் போறதையே விட்டுடணும்னு அர்த்தம் இல்ல. 5 கோவிலால கூட ஏமாந்து போனா கோவில் போறதையே விட்டுடாதீங்க. ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சா உங்க கோவிலை நீங்களே உருவாக்குங்க. உங்க வீட்லயே அதை நிறுவுங்க. ஆனா கோவிலுடனான உறவை துண்டிச்சிடக்கூடாது. இப்ப தெளிவா புரியுதுங்களா? உங்ககிட்ட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாங்க. வெளியில மருந்து கடை இருக்கு. அங்கிருந்து சில மருந்துகளை வாங்கி உள்ள இருக்கிற கம்பவுண்டர் கிட்ட கொடுத்து அதை உள்ள போய் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதிலிருந்து அவர் சின்னதா 2-3 மாத்திரைகளை உங்களுக்கு திரும்பி கொடுத்து இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றார். நீங்களும் திரும்பி வர்றீங்க. இது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி ஒரு விதிமுறை உருவாக்கினா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போங்க, சில மருந்துகளை வாங்குங்க, உள்ள காணிக்க கொடுங்க, திரும்பி வாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ கோவில்ல மட்டும் ஏன் அப்படி செய்யறீங்க? ஏன்னா நீங்க உடலை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. உடம்பை பத்தி உடனடியா ஒரு கேள்வியை கேட்டுடுவீங்க. ஆனா நோய் போகலை இல்லையா? நோய் போகலையே. அப்ப ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஆச்சு? மருந்து வாங்கி என்ன ஆச்சு? நோய் போகலையே. உடம்பு கண்ணுக்கு தெரியும். அதனால நீங்க உடனடியா எதிர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க மருந்துகளையும் வாங்கினேன். ஆனா எந்த லாபமும் கிடைக்கல. கோவில்ல மட்டும் ஏன் இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க? போகவும் செய்தோம், காணிக்கையும் செலுத்தினோம். ஏதாவது லாபம் கிடைச்சதா இல்லையான்னு அங்க ஏன் இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க? பள்ளிக்கூடத்திலையும் கேட்குறீங்க. இப்ப 4 மாசம் ஆயிடுச்சு படிக்க ஆரம்பிச்சு. சொல்லுப்பா நுண்ணு, ஏ ஃபார் என்ன? இப்போ அவன் பஃப்லோன்னு சொன்னா நீங்க உடனடியா இவனோட ஃபீஸ் வீணாயிடுச்சு, இவனுக்கு நிஜமாவே பஃப்லோ சமம்தான், இவனுக்கு கருப்பு எழுத்து பஃப்லோக்கு சமம்னு சொல்லுவீங்க. கோவில்ல இந்த கேள்வியை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படி என்ன கிடைச்சது? அப்போ கோவிலை விட்டுடுங்க. இப்போ நீங்க ரொம்ப பெரிய பயணத்துக்காக கிளம்புறீங்க. இத்தனை ஜோதிர்லிங்கங்களை சுத்திட்டு வருவோம்னு சொல்றீங்க. இங்க போறீங்க, அங்க போறீங்க, தூரமா போறதில்ல. இன்னும் கொஞ்சம் பெருமையா உணர்றீங்க. ரொம்ப தூரத்துல உயரமான மலையில ஏறிட்டு வந்திருக்கீங்க. கைலாஷ் மானசரோவருக்கு போயிருந்தேன்னு சொல்றீங்க. ஆனா என்ன கிடைச்சது? இந்த கேள்வி எப்பவும் தழல் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கணும். நான் என் மனசு சுத்தமாகறதுக்காக வந்திருக்கேன். என் மனசு சுத்தமாகுதா? இந்த கேள்வியே உங்களுக்கு இல்லைன்னா அப்போ நீங்க தேடுறவங்க இல்லை. நீங்க பக்தன் இல்லை, சுற்றுலா பயணி. சுற்றுலா போறதுக்கு எல்லா இடங்களும் நல்லா தான் இருக்கும். பத்ரிநாத் போறாங்க, கேதார்நாத் போறாங்க. அங்க போய் பாருங்க. கேதாருக்கு போனவங்க எப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்புறாங்கன்னு பாருங்க. அவங்க அங்க ஞானத்துக்காகவும் போகல, பக்திக்காகவும் போகல. அவங்க அங்க சுத்தி பார்க்க தான் போயிருக்காங்க. முதல்ல மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தான் நான் அங்க போறேன்னு உங்க நோக்கத்தை தெளிவா வச்சுக்கோங்க. அப்புறம் கேட்டுக்கிட்டே இருங்க, சோதிச்சுக்கிட்டே இருங்க. மனசு சுத்தமாச்சா? நாம கொஞ்சம் நல்லா ஆகிட்டோமா? நாம கொஞ்சம் மேம்பட்டோமா? நல்லா ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு.
இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு ஏதாவது கிடைச்சுதாங்கிற கேள்வி மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தானாகவே அதிகமாயிடும். அப்போ உங்களோட கேதார் பயணம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். ஆச்சாரியஜி வணக்கம். நம்ம மனசு இங்க வந்து சுத்தமாகுதுன்னா அப்போ இந்த ஆடிட்டோரியம் தான் கோவிலா இல்ல அந்த சிலைகள் உள்ள கோவிலுக்கு போறது அவசியமா? இதுதான் கோவில். அப்ப நம்ம மனசு அங்க சுத்தமாகலைன்னா அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இங்கே தினமும் வர முடியாது இல்லையா? அங்கேயும் போயிட்டு வாங்க. அங்க போறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்போ அங்கேயும் போயிட்டு வாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் சிலைகளையும் சின்னங்களையும் கொண்ட அந்த கோவிலை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த கோவில் எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நியாயமா நிறைவேறும். அந்த சின்னங்களுடனான கோவில் உங்களுக்கு பயனில்லாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த சின்னங்களையே புரிஞ்சுக்காதது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இங்க வந்து நீங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நீங்க அங்க திரும்பி போகும்போது அதே கோவிலை வேற ஒரு தூய்மையான பார்வையில பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த எல்லா சின்னங்களும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லும். அது அங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற மணியா இருக்கட்டும், இல்லைன்னா அது நுழைவாயிலா இருக்கட்டும், இல்ல கர்ப்பகிரகத்தோட அமைப்பா இருக்கட்டும், இல்லைன்னா அதோட முழு சிற்பமா இருக்கட்டும், சுவர்கள்ல செதுக்கப்பட்டதா இருக்கட்டும், இல்லைன்னா அதுல உள்ள சுவர் ஓவியங்களா இருக்கட்டும், இதெல்லாமும் அங்க இருக்கும். அங்க என்ன இருந்தாலும் அது ஒரு நோக்கத்துக்காகத்தான் இருக்கு. அது உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நன்றி.